என்னடா நைட்டு ஆக்ரோஷமான சண்டைகள்லாம் நடந்துச்சு. யாராவது ஒரு ஆள் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கணுமே. இன்னும் இவர் கிளம்பி சுமி வீட்டுக்கு போயிருக்கணும். இல்லைன்னா சூர்யா கிளம்பி தாராபுரம் எங்கிட்டாவது இப்போ போயிருக்கணுங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக ரெண்டில் ஏதாவது ஒன்று நைட்டு நடக்க தெரிஞ்சிச்சு. அடிதடி சண்டை வரைக்கும் நெருங்குச்சு. அதாவது கைகளை பார்க்க போகிற நேரத்தில் வாய் வாரத்தை முத்தி நாங்கள் வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். கடைசி கட்டமாக இவன் திலீப்பா வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டான், ரூமுக்குள்ளே வந்துட்டான். இல்லைன்னா வந்து கைகலப்பாயிருக்கும், பெரிய பிரச்சனை ஆகிருக்கும். எல்லாமே வந்து சரி வேணாம், ஒரு வயசுக்கு மீறின கைக்கு மீறின தோலுக்கு வளர்ந்தவன் தோலைன்னு நம்மளுக்கு எல்லோரும் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதுபடி கைக்கு மீறின அவனை வச்சுக்கிட்டு நாங்கள் 2 பேரும் கட்டி உருண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நல்லதாக இருக்காது. கண்டிப்பாக ஒன்று அவன் அவளை அடிக்கணும், இல்லை என்னையை அடிச்சிருவேன். என்னையை அவளை அடித்தா கூட பெத்த பிள்ளை பெத்த தாய் அடிக்குது அப்படிங்கிறதோடு போயிடும். ஆனால் என்ன இருந்தாலும் நான் யார், ஒரு 3வது மனுஷன். இந்த 3வது மனுஷனை வந்து அந்த பையன் என்ன தான் வந்து என்னை வாடகை புருஷன் வளர்ப்பு தந்தை என்ன சொன்னாலும் ஒரு சின்ன பையன், நான் பார்க்க வளர்ந்த பையன், அவன் கையால் வந்து அடி வாங்கினோம்னா அது நல்லா இருக்காது. அதனால தான் அடி வாங்கிறத விடுங்க, அவன் கோவமாக முறைச்சி என்னையை பார்த்தாலே நான் வீட்டை விட்டு ஓடிடுவேன். வீட்டை விட்டு ஓடுறதில்ல, கிளம்பிடுவேன். என் துணிமணி பெட்டி படுக்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு. அப்போ நீங்கள் கேட்கலாம், எதுக்கு மாமா இவ்வளவு கஷ்டத்துலையும் இவ்வளவு சிரமத்துலையும் அவள் தான் உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாளே, அவளுக்கு அவள் புருஷன்தான் முக்கியம். ஆனால் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பொண்டாட்டியை பற்றி ஏதாவது ஒன்று பேசினாலோ வச்சாலோ நீங்கள் கூட ஆத்திரப்படாமல் அமைதியாக போயிடுறீங்க. ஆனால் அவன் ஒன்றுத்துக்கு ஆகாதவனை இவன் உட்காந்துக்கிட்டு ஒசத்தி வச்சுக்கிட்டு அவனை என்னமோ உச்சாணி கும்பலை வச்சுக்கிட்டு கோபுரத்தில் வச்சுக்கிட்டு உங்களை வந்து ஏதோ குப்பமேடு மாதிரி தர லோக்கலில் உங்களை இறக்குறாளே, இதை பார்த்துக்கிட்டு நீங்கள் ஏன் மாமா இன்னும் இங்கே இருக்கீங்க? உங்களுக்குள்ளே அப்படி என்ன தான் ஒரு ரகசியம் இருக்குது? இல்லை உங்களை எதுவும் புகைப்படங்கள் எடுத்து வச்சுக்கிட்டோ, இல்லை அரை நிர்வாண போஸ் எதுவும் கொடுத்துட்டீங்களா? இல்லை வந்து குடிச்சிட்டு படுத்திருக்கும் போது உங்களுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்து வச்சுட்டாங்களா? இல்லை அதை யாருக்கும் பெர்சனலாக அனுப்பிட்டாங்களா? அதுக்காகத்தான் வந்து நீங்கள் பயப்படுறீங்களா? அந்த மாதிரி கேள்விகள் உங்கள் மனதுக்குள்ளே வந்து ரொம்ப எழும் அப்படிங்கிறது எனக்கு சந்தேகப்படுவீங்கிறது எனக்கு தெரியுது. ஏதோ ஒன்று இருக்குது மாமா கிட்ட கண்டிப்பாக வந்து. இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்து அவர் நல்லா மெச்சூர்டாக பேசுகிறாரு, காமெடி பண்ணுறாரு, நாட்டு நடப்பு பேசுகிறாரு, புத்திசாலித்தனமாக இருக்கார், எல்லா விஷயத்துலையும் நிதானமாக முடிவெடுக்கிறாரு, குறிப்பாக பொறுமையை கடைப்பிடிக்கிறாரு. இப்படி ஒரு மனுஷனுக்கு இந்த வாழ்க்கை தேவையா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள 1000 கேள்விகள் வந்து எழும். அதுக்கு உண்டான பதிலை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். பொறுமையாக நான் சொல்கிறேன், எல்லோரும் கேட்டுக்கோங்க. பொறுமையாங்கிறத விட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன், சரியா? அதாவது இப்போ எனக்கு வந்து நான் ஒண்டிக்கட்டேன். என் குடும்பத்துக்கு வந்து சுமிக்கு எப்படி தெரியுமா? பேரன், பையன், பெரிய மையன், சின்ன மருமக எல்லாருமே ஒரே குடும்பமாக கூட்டு குடும்பமாக அந்த வீட்டில் வாழ்கிறாங்க. 2வது அங்கே உள்ளவங்களுக்கு 4 பேர்த்துக்கு இப்போ என் உடம்புல இருக்கிற வியாதிகள் என்னென்னங்கிறது உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. தலையில் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வியாதியிலேயே வாழ்ந்து வியாதியிலே சாக போகிற ஒரு ஜடம் நான். அப்படித்தான் நான் சொல்லணும். நான் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஜடம். என் உடம்புல வந்து மருந்து மாத்திரை இல்லாட்டினா என் உடம்பு ஃபெயிலியரு. ஏன்னா அந்தளவுக்கு தலையில் பேன்லேருந்து அதுக்கடுத்து பார்த்தா கண்ணாடி, அதுக்கப்புறம் பார்த்தா வாயில் ஒரு பல்லில் வந்து எகிறு வீக்கம், அதுக்கப்புறம் பார்த்தா தொண்டை வலி, அதுக்கப்புறம் பார்த்தா நெஞ்சு வலி, குஞ்சு வலி, வெரிகோஸு, அப்புறம் காலில் வீக்கம், எங்கேயாவது வண்டி ஓட்டிகிட்டு போனால் படபடப்பு, எப்போ ஹார்ட் அட்டாக் வரும் எப்போ பிரெயின் ஸ்ட்ரோக் வரும்னே சொல்ல முடியாத ஒரு ஜீவன்கிறத விட நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஜடம் தான் நான். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு நேரத்துக்கு நேரம் மருந்து மாத்திரை அப்புறம் கைகால் அமுக்கிறது. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, சுமையை வந்து சுமிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து என் வம்சத்தையும் என் வர்க்கத்தையும் என் பரம்பரையவும் என் வாரிசையும் சுமந்து இன்றைக்கி வந்து குடும்ப குத்துவிளக்காக அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா சுமி. இப்போ நானும் போய் அதை சுமையாக்குனேன்னா, ஏன்னா அவங்க 4 பேரை பார்க்குறதும் சமம், நான் என்னையை பார்க்குறது ஒரு 400 பேரை பார்க்குறதுக்கு சமம். புரியுதா நான் சொல்கிற பாயிண்ட்டு? ஒருத்தவங்களுக்கு சுமையை ஏற்றக்கூடாது. இப்போ இவளுக்கு நான் சம்பாரித்து கொடுக்குற காசுக்கு இவள் வேலை பார்க்குறா, என் கூட இருக்கிறா, படுக்கிறா, துணி துவைக்கிறா, என் ட்ரெஸ்ஸுகளை எல்லாம் மடித்து வைக்கிறா, எனக்கு கைகால் அமுத்துறா, மாத்திரை எடுத்து கொடுக்குறா. குறிப்பாக முக்கியமான விஷயம் என்னென்னா 3 வேளைக்கு சோறு போடுறான். இதெல்லாம் விட்டுட்டு இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு உதாரணமாகவே சொல்கிறேன். இப்போ நான் கிளம்பி வந்து என் வீட்டுக்கு போகிறேன்னு வைங்களேன், என் பேரனை பார்ப்பாளா,
என் பிள்ளைகளை பார்ப்பாளா சுமிங்கிறவ? இல்லை அவள் காதலன் கூட வந்து கடலை போடுவாளா? இல்லை அவளுடைய வேலை என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல நான் திடீர்னு உள்ளே போய் என்ட்ரி ஆகுறேங்க. உங்கள் பேச்சுக்கே வர்றேன். நான் என்னைய போன உடனே என்ன பண்ணுவாங்க? ஒரு புது மாப்பிள்ளை மாதிரி வரவேற்பாங்க. சரி, ரொம்ப நாள் கழித்து நம்ம வீட்டுக்காரர் வந்திருக்கிறாரு, நம்ம கூட இனிமேல் வாழ போகிறாரு, நம்ம வந்து நல்லபடியாக அவரை பார்த்துக்குருவோம், வச்சுக்கிருவோம். பழைய சிக்கா இல்லை. அவங்க நினச்சி நாங்கள் 23 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை எப்போ இருந்த நோய் இல்லாத சிக்கா இல்லை நான். இப்போ நோயோடு இருக்கிறவன், பல சுமைகளை சுமந்துக்கிட்டு இருக்கிறவன். இப்போ போன உடனே என்ன பண்ணுவாங்க? ஒரு 4 நாளைக்கு எனக்கு ஒரு ராஜ மரியாதை கிடைக்கும். சுகையிலெல்லாம் உரமாக சுகையிலுக்கும் சுமிக்கும் சண்டை வந்துடும். 2 பேர் வந்து அப்படியே வந்துக்கிட்டு, என்ன இருந்தாலும் உன் புருஷன் அவன் வந்துட்டானவுடனே நீ ஒதுக்கிட்ட அப்படிங்கும்போது இனிமேல் நீ அவனே கதின்னு கிடந்துக்க, புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமாக இருங்க, எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். நெஞ்ச மறப்பதில்லை கல்யாணகுமார் மாதிரி அவர் கிளம்பிடுவார். அப்போ நான் தான் அந்த வீட்டில் போய் என்ட்ரி ஆனவன் ஒரு 4 நாளைக்கு புது மாப்பிள்ளை மாதிரி இருப்பேங்க. ஒரு பேச்சுக்கு கற்பனை பண்ணி பாருங்க. அதாவது நான் சொல்கிறது நடைமுறை தான். நான் எப்பயுமே வந்து நாளைக்கு வர்றதை இன்றைக்கே யோசிக்கிறவேன். என் கருத்தை நீங்கள் முதல்ல நல்லா கவனமாக கேளுங்க. நான் போனவுடனே எனக்கு மரியாதை கிடைக்கும். நல்லா நெஞ்செலும்பு வாங்கி சூப் வச்சு கொடுத்து, சிக்குபாய் உங்களுக்கு வந்து நெஞ்சில் சளி இருக்குது, உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி விட்றேன், உங்களுக்கு சூப் வச்சு தர்றேன், பயிர் வாங்கிட்டு வாங்க, பட்டர் பீன்ஸ் வாங்கிட்டு வாங்க, சோறுட்டி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி வாங்கி 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 எனக்கு நல்லா மீன் கறி குடல்னு சொல்லி ஒரு 4 நாளைக்கு நல்ல ராஜ மரியாதை கிடைக்குங்க. இதை தான் நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்து 5ஆவது நாள் என்ன ஆகும் தெரியுமா? ஏதாவது ஒன்று கேட்பேன். ஏப்பா இந்த காப்பியை போடுமே. நான் இன்னும் எந்திரிக்கவே இல்லை, நான் தூங்குனதே நைட்டு 3:30 மணி, நீ எப்பயும் போல் நீ 6 மணிக்கு நீ எந்திரிச்சிருவ, நான் எங்கே போனாலும் 6 மணிக்கு எனக்கு முழிப்பு வந்துடும். இங்கே எப்படி 6 மணிக்கு எந்திரிச்சு பேப்பர் வாங்குறேன், இதே மாதிரி சுமி வீட்டுக்கு போனாலும் 6 மணிக்கு எந்திரிச்ச உடனே பேப்பரை வாங்கிட்டு உட்காந்து படித்த உடனே காப்பி கேட்பேன். அவள் 3:30 மணி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆன்லைனில் இருந்துட்டு வாட்ஸ்அப்லாம் முடிச்சுவிட்டு அந்த அம்மா இப்போ படுத்து தூங்குறதுக்கே 4 ஆகும், அந்த அம்மா எந்திரிக்கிறதுக்கே 11 மணி ஆகும். அப்போ காப்பி போட்டு தர்றது யார்? காலை டிஃபன் இதுனா எனக்கு இந்த எங்கள் அம்மா வீட்டுக்கு போவேன், டக்குன்னு வர்ற வழியில் கூழை வாங்குவேன், இல்லை ஏதாவது மோரை வாங்குவேன், பூரி செட்டு வாங்குவேன், கொண்டு வந்து உட்காந்து நாங்கள் பகிர்ந்து சாப்பிடுவோம். இதே சுமி வீட்டுக்கு போனால் என்ன ஆகும்? அங்கே எந்த இடத்துல ஹோட்டல் இருக்குன்னு எனக்கு தெரியாது. 11 மணிக்கு அவள் எந்திரிப்பாள். காலையில் வேலை நடக்குமா? டிஃபனு கிடைக்காது. மத்தியான சாப்பாட்டுக்கு நான் தான் வாங்கிட்டு வரணும். ஒரு நாள் நல்லா வந்து எல்லாம் பக்குவப்படி நான் சொல்கிறபடி செய்வாள். அதுக்கு அடுத்த நாளாக என்ன ஆகும்? அதில் வந்து நிறைய மசாலாவை பச்சை வாடையோடு போட்டு, எனக்கு ஏற்கனவே இப்போ அஜீரண கோளாறு, பாத்ரூம் ஒரு நாள் போகுது, போனால் பூத்துன்னு போகுது, போகாமல் இருந்தால் தாறு வச்சு அடைச்ச மாதிரி கப்புன்னு அடைச்சிருது, காய மாத்திரை போட்டால் கூட வெளியே வர மாட்டேங்குது. அந்தளவுக்கு என் உடல் வந்து இப்படியும் போகுது இப்படியும் இறங்குது. இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நான் அங்கே போய் எப்படி இருப்பேன்? 2வது, என் குடும்பத்துக்கு நான் சுமையை கொடுக்க விரும்பலை. இதுதான் மெயின் காரணம். சரி, என்கிட்ட அவங்க இருக்காங்களா, அவங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ நான் என் வருமானத்தில் தெரிஞ்சோ தெரியாமையோ திருடியோ திருடாமலோ கொஞ்சம் நஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி 1000 2000 சொல்லி இந்தாங்க செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து ஏதோ என் கதையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் போனால் என்னையே முழுசாக கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. முக்கியமான பாயிண்ட்டுக்கு நான் இப்போ வர்றேன். எனக்கு இருக்கிற உடம்புல இருக்கிற இந்த வியாதிகளுக்கும் என்னுடைய வயசுக்கும் நான் சாப்பிட்ற மருந்து மாத்திரைக்கும் என்னைய அரவணைச்சு கைகோட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிற ஒரே திறமை சூர்யா கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால் நைட்டு நாங்கள் 2 பேருங்கிறத விட நான் யோசித்தேன். இதில் என்னோடய சுயநலமும் இருக்குது. ஆனால் சுமி எனக்கு கூட வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கா, நான் இல்லைன்னு சொல்லலை. அது என்ன போட்டிருக்கான்னு கூட நான் இன்னும் பார்க்கல. ஏன்னா பார்த்தேன்னா அதில் உள்ள இதெல்லாம் தெரியும். ஒரு நிமிஷம் இருங்க, அது என்னங்கிறத நான் வெயிட் பண்ணுங்கள். உண்மையிலே சொல்லவா, என் வாய்க்கு வந்து சக்கரை தாண்டா போடணும். நான் நேற்று நைட்டு அனுப்பின மெசேஜை நான் பார்க்கல. இப்போ நான் நிப்பாட்டிட்டு போய் செல்ஃபோனை எடுத்துகிட்டு வந்து ஏதோ மெசேஜ் அவள் பண்ணியிருக்காளான்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி உள்ளே போய் செக் பண்ணுறேன். சொன்ன மணியே ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கா. எத்தனை மணிக்கு? 8:17. இப்போ இந்த வீடியோ எடுக்கிற நேரம் வந்து 8:20. 3 நிமிஷத்துக்கு முன்னால் தான் அனுப்பியிருக்கா. அப்போ பாருங்களேன், அது எந்த அளவுக்கு எங்கள் 2 பேரோட மனநிலையை எப்படி ஒத்து போயிருக்குங்கிறத பாருங்கள். இதில் அவள் என்ன பேசியிருக்காங்கிறத இப்போ வரைக்கும் நான் கேட்கலை. உங்கள் முன்னாலேயே நான் ஓப்பன் பண்ணுறேன். அதில் என்ன இருக்குங்கிறத உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன், நீங்களே பாருங்களேன். அம்மா தாயே, நல்லதாக பேசி வச்சுருப்பியா, இல்லை எதுவும் கெட்ட வார்த்தை எதுவும் பேசியிருப்பியா? பார்த்து நான் ஆன் பண்ணுறேன். நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா நான் பயங்கரமாக ஸ்டெப் எடுப்பேன் இந்த விஷயத்தில். நீங்கள் அங்கிட்டு ஒரு கால் இங்கிட்டு ஒரு கால் வைக்கிறதுனால தான் பார்த்துக்கோங்க. ஓசியில் ஓடமாஸ் தடவை வந்தால் இவ்வளோ உட்காரமாக உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு கிடக்குறா.
பல தொழிலுக்கு அனுப்புனேன். என்னை தப்பான தொழிலுக்கு அனுப்புனேன் என் புருஷன். என் பிள்ளைகளோட கண்ணீரும் கம்பளையுமான்னு இது நாய் ரோட்ல திரிஞ்சுட்டு வந்த நாயி, நீங்க ரோடா திரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்களாம். எப்படி? நம்ம குடும்பம் நடத்துனத இது நாய் குடும்பம் நடத்தாத நாய் வந்து பேசுது. ஆ? தப்பான தொழிலுக்கு அனுப்பி எப்ப என் புருஷன் என்ன கூட்டி விட்டுக்கிட்டா உட்காந்துருக்கியானா? கூட்டி விட்டுக்கிட்டு தான் உட்காந்துருக்கேன். வீடு வாசலுக்காக அடுத்த புருஷன் கிட்ட படுக்க வச்சுக்கிட்டு கிடக்குறேன். முதல்ல உனக்கு புருஷனே இல்லடி தேனா முண்டை. ஆ? பாத்துக்கிட்டீங்களா? ஊட்டி விடுற புருஷனை விட்டு கொடுக்காம அப்ப நான் சரி 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 அமைதியாக இருங்க. சரி அமைதியாக இருங்க. இங்கே பாருங்க 4 வார்த்தை அவள் பேசுனதை கேட்ட உடனே இங்கே டென்ஷன் ஆகி நான் வீடியோவே ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் என்றைக்குமே இப்படி வந்து வீடியோவை ஸ்டாப் பண்ணி எடுக்க மாட்டேன். சரி சரி வார்த்தையை விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அமைதியாரு, நீ கொஞ்சம் நேரம் அமைதியாரு. அந்த வீடியோவை வந்து நான் ப்ளே பண்ணியிருக்கவே கூடாதுடா. அந்த ஆடியோவை தேவையில்லாத வேலை நான் பார்த்து விட்டேன். எதுக்கு காலையில் ஒன்று எங்கள் அம்மா வீட்டில் போயாவது அதை நான் ப்ளே பண்ணியிருக்கணும். இங்கே உட்காந்துக்கிட்டு ஒன்று வீடியோ எடுக்க வானா வரவும் மாட்டேங்கிறா. நான் தான் பிங்க் கலர் அவள் போட்டிருந்தான்னு சொல்லி பிங்க் கலரை போட்டுட்டு வந்து 2 பேர் வாப்பா வீடியோ போடுன்றதுக்கு உடனே போய் இங்கே வருங்க பச்சை கலரை மாற்றிட்டு வந்துட்டா. எப்படி உட்காந்துக்கிட்டு? சரி இப்போ வரலன்னா விட்டுரு, என்னைய பேச விடு. சரி உனக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசினேன். இப்போ நான் எதாவது தப்பாக பேசினேன்னா? அவனால் பார்க்க முடியாது, மருந்து மாத்திரைலாம் கொடுக்க முடியாது, நீ தான் என்னை கவனிச்சுக்கிற அப்படின்னு சொல்லி அவளுக்கு சுமையை ஏற்றக்கூடாது. நீ என்னையை பார்த்துக்கிறேன், நான் உன்னைய பார்த்துக்கிறேன், நீ என் கூட இருக்கிறதுக்கு உனக்கு நான் வீடு வாசல் வாங்கி தர்றேன், எல்லா வகையிலையும் உனக்கு நான் நல்லது தானே செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னைய நான் எங்கேயாவது இழிவுபடுத்தினேன்னா? அவள் பேசுகிறவ, அவள் வாழ்க்கையை விட்டு கொடுத்தவ அப்படி தான் கத்துவா கதறுவா. அதுக்கெலாம் நம்ம பதில் பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? நான் யார் கூட இருக்கேன்? உன் கூட தானே இருக்கேன். கூட்டி கொடுத்தவன் ஆனதுக்கு கூட்டி கொடுத்தா அவன் புருஷன், சரத்துக்கு 4 வருஷமா கூட்டி கொடுத்தா அவன் ஒரு பக்கத்து புருஷன், கறிமீன் வாங்கி கொடுக்க நீ ஒரு புருஷன், கப்பையை டெய்லி திறந்து காட்டா சுகையில் ஒரு புருஷன், எத்தனை புருஷன்டா? வாழ்ந்த முகர லட்சணம் பூனாதான் தெரியுமே. அப்புறம் என்ன மயிருக்கு இங்க விட்டுட்டு இங்க வந்த? ஊர் மேல போறவளுக்கு விளக்க முடிக்க எதுக்கு வந்த? நான் ஒன்று சொல்லவா, இவ்வளவு கேள்வி நீ என்னை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கேட்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. கத்தாதப்பா, ஏப்பா கத்துற? நான் அப்புறம் நான் அங்கே போய் தான்ப்பா பேச போனேன். அப்புறம் காலையில் இந்த இதுக்கு நான் நானும் விளையாட்டுக்கு பேசல. நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்? நான் என்ன காமெடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஏங்க இவ்வளோ நேரம் நான் என்னங்க பேசிக்கிட்டு இருக்கேன்? இவளுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இது நான் உருட்டிக்கிட்டா இருக்கேன். ஏங்க அங்கே பார்க்க முடியாது, என்னை இவ தான் பார்த்துக்கிறா, இவ தான் எனக்கு வந்து குலவிளக்கு, இவ தான் எனக்கு எல்லாம். இந்த குலவிளக்கு குத்து விளக்கு அங்க போய் வச்சுக்க. சரியா? நீ என்ன இருந்தாலும் கூட்டி கொடுத்த மாமா பையன் அங்க ஒருத்தனுக்கு கூட்டி கொடுத்துட்டு உட்காந்துட்டு ஏதோ பேசுறதுல கமாண்ட்ல வந்து அந்த கழுவி ஊத்துறேன். உன்னைய மன்னிச்சுக்காங்க சிகரன்னு கேட்டவர் உனக்கு என்ன மரியாதை? அவனை மன்னிப்பு யாரா இருந்தாலும் உன்னைய பேச விடுறதுக்கு எப்படிலாம் நீ பேச போச்சு? கண்ட புருஷன்கா இங்க இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போனா பிள்ளைங்க பேசுறாங்கிறது இங்க இருந்து அங்க போ தெரியல. எச்சங்களை பொறுக்கி 50 வயசுல அடிப்படுத்த ஆம்பளை சோங்க கேட்குது, நீ பேசுறியா? காலங்கத்தால இந்த பேச்சு வேணாங்கிறேன். நான் சும்மா இருக்கணும். அவ உனையவா பேசுனா? எனக்கு தானே மெசேஜ். இந்த கத்துறது கத்தாதப்பா, வாய மூடுப்பா. ஐயோ இதே பிரச்சனையை தான்ப்பா நீ கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிற. சரி நான் உன்னை நீ தான் என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்க்க முடியாதா? பார்த்தீங்களா, கேட்டிங்களா? பார்க்க முடியாதான். அப்போ லட்ச லட்சமாக சம்பாரிச்சு கொடுக்குறேன்ல. இனிமே சீக்கே இல்லாம உன்னை ஆரோக்கியமா வச்சு நேரத்துக்கு படிச்சு புள்ளிக்கிறவா போ. சோறெல்லாம் இன்னைக்கு ஆக்க முடியாது, ஆக்கவும் மாட்டேன். கிளம்பு. நீ பேசுன பேச்சுக்கு உனக்கு நான் சோறே ஆக்க மாட்டேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. பாப்பா நீயா நானும் பார்த்துருவோம் போ. ஏங்க இவ்வளோ நான் என்னங்க சொன்னேன்? நான் என்னை நீதாப்பா பார்த்துக்கிற, என்னை எப்பயுமே ஒரு வினாடி கூட பிரிஞ்சிருக்கிற மாட்டேங்கிற. நான் உன்னை பிரிஞ்சிருக்கிறேன்னா 2 பேர் வந்து ஈர் உடல் ஓர் உயிர் மாதிரி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது யாரோ ஊடால வந்து ஏதோ ஒன்று பேசத்தான் செய்வாங்க. அவளை நான் பொண்டாட்டின்னு மதித்தேன். நான் மதித்தேனாங்க. இவ தான் எனக்கு எல்லாம் சொல்லி தானேங்க நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்குங்க உட்காந்துக்கிட்டு ஒரு சின்ன ஆடியோ இதுக்கு தாங்க நான் ப்ளே பண்ணி காட்டுறதில்ல.
வாயா இது காவாடா நல்லா எனக்கு வாயில கெட்ட கெட்ட வார்த்தையா வருதா மொத்தம் எங்கிட்ட ஒரு கிட்ட இருந்து கூட கொஞ்சம் குடிச்சுட்டு இருக்கோம்ல ஒரு பக்கம் தானே இருக்கேன். இப்போ நான் என்ன அங்கேயும் மேய்ஞ்சிக்கிட்டு இங்கேயும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கேனே. நீ மேஞ்ச வந்தாடா வாய முடுற உனக்கெல்லாம் யோக்கியம் ஒரு கேடு உனக்கு ஒரு நாயம் தராசுல இருக்க ஒரு கேடு. சரி மக்களே, இதுக்கு மேலே இந்த வீட்டில் நம்மளுக்கு நியாயம் கிடைக்காது. எதாக இருந்தாலும் நான் போய் எங்கள் அம்மா வீட்டில் போய் பேசிக்கிறேன். இங்கே வந்து இப்போதைக்கு இந்த வீடியோ நான் நிப்பாட்டுறேன். ஏன்னா இன்னும் வளர வளர இப்போவே என் பேக்க தூக்கி மூஞ்சியில் எரிஞ்சு என்னை பற்றி விட்டாலும் பற்றி விட்ருவா. வேணாம், அந்த அளவுக்கு நான் கொண்டு போய் விட விருப்பம் இல்லை. நான் அங்கே வந்து பேசிக்கிறேன். பாய்.